அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான், எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் கவுன்சிலிங் நேற்று எப்படி நடைபெற்றது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலாக வந்து இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் கவுன்சிலிங் எப்படி நடைபெற்றது? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல் கேட்டகரி 24 பேரை கூப்பிட்டுருக்காங்க, சரிங்களா? அதுல அந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா 22 பேர் கேட்டகரி வரும் தனியா. எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டால என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு 22 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. டிசேபிலிட்டி வந்து உங்களுக்கு 2 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்கா? ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஸோ இதுதான், சரிங்களா? இந்த டிசேபிலிட்டி கேட்டகரியில 22, எக்ஸர்வீஸ்மென்ட் 2. ஸோ இவங்கள தான் நேற்று கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுல போன நம்ம ஸ்டூடெண்ட் அவர் பார்த்து எல்லாமே நம்ம வீடியோலாம் பார்த்து அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு, மெயில் பண்ணி சொல்லியிருந்தாரு எல்லா விஷயத்தையும். ஸோ என்னென்ன அப்படின்றதையும் நான் கால் பண்ணி கேட்டுட்டேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டா, சரிங்களா? அவருக்கு வந்து எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டா. அவர் எதை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஏஇ தான் சூஸ் பண்ணியிருக்காரு. எதை சூஸ் பண்ணியிருக்காரு? கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஏஇ. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? காலைல 9 மணிக்கு உங்களுக்கு என்னது, 9 மணிக்கு உங்களுக்கு டைமிங்கு. நீங்க எத்தனை மணிக்கு போகணும்? 8:30 மணிக்கு கண்டிப்பா நீங்க உள்ள இருக்கணும். அவங்க வந்து 9 மணிக்கெல்லாம் உள்ள கூப்பிட்டுறாங்க. ஸோ நேற்று ஃபர்ஸ்ட் நாளா, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கு இந்த டேபிள் செட் பண்றது, அதனால டிலே ஆயிருக்கு. ஆனா உள்ள கூப்பிட்டுட்டாங்க 9 மணிக்கெல்லாம். ஸோ 10 மணிக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஆனா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணிதான் 9 மணிக்கெல்லாம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நேரம் தாழ்த்தாம போயிருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இல்லாட்டி உங்களோட சான்ஸ் மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதாச்சும் சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்பாதீங்க, இதெல்லாம் வாய்ப்பு. அதனால நீங்க அட்வான்ஸா பிளான் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி சார் இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை எப்படி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்கிங் ஆர்டர். என்ன ரேங்கிங் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன் அந்த சிஆர்எல் விட்டாங்க பாத்தீங்களா, காமன் ரேங்கிங் லிஸ்ட். ஸோ அந்த காமன் ரேங்கிங் ஆர்டர் படி தான் உட்கார வைக்கிறாங்க உங்களோட சீட்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இந்த காமன் ரேங்க் லிஸ்ட் படி தான் உங்களை உட்கார வைக்கிறாங்க, அது நல்லா பாத்துக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, இப்ப இதுதான் காமன் ரேங்க் லிஸ்ட்னா இந்த 10 பேரை இந்த ஆர்டர் படி தான் அவங்க உட்கார வைப்பாங்க, சரியா? அது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஹெட்டோ சீஃப் ஆபீசர் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, சீஃப் ஆபீசர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களோட டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்கை நீங்க சூஸ் பண்றதுதான், அதை வந்து மாத்தி தரமாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியே உங்களை சேர்ல உட்கார வச்சிருக்கப்பே பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன் ஒன்று ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இப்ப பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீனு உங்களுக்கு, பெரிய ஸ்கிரீன்ல என்ன பண்ணிருக்குன்னா என்னென்ன, அதாவது ரோ, இந்த ரோ ஒன்று, அடுத்து காலம் ஒன்று, சரிங்களா? காலம். ஸோ இந்த ரோல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரோல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏஇ ஜிசிசி, ஏஇ டிடபிள்யூஏடிபி, ஏஇ டிஎம்ஏ. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் அதோட போஸ்டிங்கும் வச்சிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டும் அதோட போஸ்டிங் வச்சிருப்பாங்க. காலம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி, பிசி, எம்பிசி, இந்த மாதிரி எஸ்சி, இந்த மாதிரி கேட்டகிரி வச்சு இருக்காங்க. ஸோ அதுல யார் யாருக்கு வேகன்சிஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத இந்த பெரிய ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டுறாங்க. இந்த பெரிய ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 40 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்குமா. 40 செகண்டுக்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் உள்ள போயிட்டு வர எந்த சீட்டை அலோகேட் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு வெளியே இருந்து பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் அப்படின்றத சார் அவரு சொன்னார், சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பாத்துக்கோங்க. 1க்கு 2 தடவை இந்த வீடியோ பாத்துக்கோங்க, ரைட்? இப்ப வந்து எல்லாரும் கேட்கறது என்னன்னா, ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணுமா அப்படின்றது எல்லாருமே கேட்டிருக்கீங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லையா, கால் லெட்டர் எடுத்துட்டு போனா போதும். பட் அவங்க ஏதாச்சும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த நேரத்துல டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், உங்களோட சான்ஸ் மிஸ் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்ளை டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்களோ அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு போயிருங்க. அவங்க கேட்டா ஏதாவது வெரிஃபிகேஷன் கேட்டா காமிங்க, இல்லாட்டி கால் லெட்டர் மட்டுமே போதுமானது.
கால் லெட்டர் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. சரியா? ரைட்டு. இப்ப உள்ள போயிட்டீங்க உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சீஃப் ஆஃபீஸர் இருக்காங்க பாத்தீங்களா, சீஃப் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க மறுபடியும். ஸோ அந்த இடத்துல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட், என்ன போஸ்ட், என்ன கேட்டகரியில சூஸ் பண்றீங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே காமனா எதிர்பார்த்தது தான், அதாவது ஜிடி கேட்டகரி. ஸோ இது இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இது இருக்கு கண்டிப்பா. சரிங்களா? உங்களுக்கு என்னதான் காமன் ரேங்க் லிஸ்ட்ல போட்டிருந்தாலும், ஸோ இப்போ இந்த பிசில இவர் காமன் ரேங்க் லிஸ்ட்ல பிசில 1வது ரேங்க்ல இருக்காரு, டாப் ரேங்க் லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ இந்த டாப் ரேங்க் லிஸ்ட்டை என்னன்னு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா டிஎன்பிசி மாதிரி அஸ் யூஸ்வல் ஜிடி. அதாவது ஒவ்வொரு கேட்டகரியில டாப் மார்க் இருக்கிறவங்கள ஜென்ரலா தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரியா? சோ அப்ப நீங்க ஜெனரல்ல இப்ப இவர் பிசிலன்னு வர மாட்டாரு, ஜிடி அப்படின்றதுல போயிடுவாரு. சரியா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஜெனரல் போஸ்டிங் இருக்கு, நீங்க டாப் மார்க்கா கன்சிடர் பண்றப்ப ஜெனரல் தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப போஸ்டிங் சூஸ் பண்றீங்க. இப்போ சார் நிறைய பேர் கேட்டுட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணலாமா, நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே போஸ்டிங் வாங்கலாமா அப்படின்றது மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட இப்ப ஏஇ போஸ்ட், ஜிசிசி இப்படி ஏதாச்சும் செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்னன்னா இந்த போஸ்டிங் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வருமே தவிர உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்றத சூஸ் பண்ண முடியாது. இது என்ன பண்ணுவாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்ப உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்ப நீங்க அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்ப. ஸோ அந்த அட்ரஸை பொறுத்து தான் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலயோ இல்ல பக்கத்துல இருக்க ஏரியாவிலயோ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கான். சரியா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்ப இந்த டிஸ்ட்ரிக்டோ எந்த ஏரியா உங்க ஊர்ல தான் போடுவாங்களான்றது கிடையாது. அது அந்தந்த டிபார்ட்மெண்டோ நீங்க அப்ளிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்க பாருங்க, அதை பொறுத்துதான் அமையும் அப்படின்றதையும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும். ஆனா கவுன்சிலிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் மாதிரி கொடுத்துடுறாங்க. அதாவது நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு இந்த போஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத தெளிவா அதுல போட்டிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் கேட்டதுக்கு வித்தின் 20 days to 1 month வந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. கிளியராங்க? ரைட், ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் 1, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே டேட் ஆஃப் ஜாயினிங் அந்த 20 daysல உங்களுக்கு வந்துடும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரைட்டு. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிகிரி டிப்ளமோ இருக்காங்க பாருங்க, டிகிரி அண்ட் டிப்ளமோ இருக்காங்க பாத்தீங்களா. சோ டிகிரி அண்ட் டிப்ளமோல இருக்கிறவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் டிகிரியில போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுல நான் போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க டிப்ளமோலயும் பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுக்கணும். டிக்ளரேஷன் இந்த மாதிரி நான் டிகிரியில கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டேன், அதனால டிப்ளமோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு அன்வெயிலிங் லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நான் டிப்ளமோல போஸ்டிங் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் மாதிரி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேத்து போன 22 பேர்ல 4 பேர் டிகிரி டிப்ளமோ எடுத்திருக்காங்க, அந்த 4 பேர் டிக்ளரேஷன் எடுத்திருக்காங்க. இன்னொரு மேஜர் முக்கியமான விஷயம் என்னன்னா, போன 22 பேர்ல 12 பேருக்கு தான் போஸ்டிங் கிடைச்சிருக்கு, மிச்ச பேருக்கு அந்த வேகன்சி வாய்ப்பு கம்மியாயிருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜெனரல் கேட்டகரியில ஒரு சீட் இருக்கு, சரிங்களா, எம்பிசில ஒரு சீட் இருக்கு, பிசில ஒரு சீட் இருக்கு. இப்ப இந்த ஜெனரல்ல இப்ப ஃபர்ஸ்ட் டாப் ரேங்க்ல போறவங்க இந்த ஜிடி கேட்டகரியில போய் இந்த ஒரு சீட் எடுத்துட்டாங்கன்னா இந்த பிசியோட வேகன்சி அடி ஆயிருது. புரியுதா என்ன சொல்றேன்னு? சோ ஜெனரலுக்கு போறப்ப பின்னாடி வர இப்ப ஜெனரல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிஓ, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி, எஸ்சிஏ, எஸ்சி இந்த மாதிரி வருது பாத்தீங்களா. சோ ஜெனரல் கேட்டகரிக்கு போயிருச்சுன்னா அடுத்து பிசிக்கு வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சரிங்களா. அடுத்து எம்பிசிக்கு வரும், அடுத்து பிசிக்கு வரும், அடுத்து எஸ்சி. சோ இப்ப ஜெனரல் கேட்டகரி ஃபுல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எம்பிசில பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, ஆனா 40 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற 10 சீட்டு அடுத்து இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு வரும். பிசிஓ, எஸ்சிஓ அடுத்த கேட்டகரிக்கு வரும். சோ இந்த மாதிரி தான் போஸ்டிங்கை ஃபில் பண்றாங்க.
சரியா? அதே மாதிரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இருக்கீங்க பாத்தீங்களா, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட். ஸோ சப்போஸ் பிஎஸ்டிஎம் ஓகே, பிஎஸ்டிஎம் இல்ல அப்படின்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி. இப்ப எஸ்சி பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னா அந்த கேட்டகரி எஸ்சி கேட்டகரிக்கு போயிடும். சரியா? அதுக்கப்புறம் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வரலன்னா அது எஸ்சி உமன் போஸ்டிங்க்கு போயிடும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இதுதான் அவங்க கொடுத்த முக்கியமான விஷயம். சரியா? சோ அப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரலை ஃபில் பண்றாங்க. சோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு இருக்கக்கூடிய போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னாடி வர எம்பிசியோ பிசியோ அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ள வாய்ப்பு வந்து கிடைக்காது. அதனால ஜெனரலுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப ஜெனரல் டேன் இருக்கு, ஜெனரலை ஃபில் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மற்ற கம்யூனிட்டி ரேங்க் ஃபில் பண்றாங்க. அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ ஓவராலா வந்து இப்படிதான் நடந்திருக்கு கவுன்சிலிங். ஸோ மேக்சிமம் சார் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப போன 22 பேர்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தான் போஸ்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 பேர் தான். ஸோ இப்ப தெரியுதா ஏன் கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க அப்படின்றது? 1673 பேரை கூப்பிட்டாலுமே உங்களுக்கு 778 போஸ்டிங் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நேற்று போட்ட வீடியோல சார் பயமுறுத்தாங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ போற எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு போங்க. நமக்கு எது வந்தாலும் ஓகே தான், என்ன நடந்தாலும் ஓகே தான் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோட கண்டிப்பா போங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ப்ரியாரிட்டிக்கு தகுந்தாப்புல போஸ்டிங் ஆர்டரையும் டிபார்ட்மெண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கறது வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த போஸ்டிங் கொடுக்குறப்ப சப்போஸ் உங்க வீட்டில் முடியாதவங்களோ இல்லை யாரோ பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்றப்ப வந்து அதை ஒரு ப்ரியாரிட்டியா நீங்க சொல்லலாம். அவங்க கிட்ட மென்ஷன் பண்ணலாம், சார் முடியல எங்களுக்கு இந்த மாதிரி எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு பக்கத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ இல்லை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதே இதுல போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அவர் முக்கியமா சொன்ன விஷயம். சரிங்களா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டைமுக்கு போயிருங்க, எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்படிதான் நடக்கும். அஸ் யூசுவல் டிஎன்பிசி மாதிரி தான் நடத்துறாங்க. அந்த வேகன்சி ஷெடியூல வந்து அடுத்தடுத்து அவங்க விட்டா நல்லா இருக்கும். பட் அவங்க விடுறாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனா உங்களுக்கு அங்க ஸ்கிரீன்ல கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லிக்கு அட்டன் பண்றவங்க தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணி விடுறேன். ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் டு ஆல். அடுத்தடுத்து போறவங்களுக்கு ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.